கணப்பனா உனக்கு என்னடி? கள்ளக்கடத்தி கேரள கணப்பனா உனக்கு என்ன? சோசியல் மீடியாவில போடுறியா நீ? எதிர ஏதாவது பண்ண உனக்கு சங்கு தாண்டி. ப்ளீஸ் வேணாம் வேணாம் வேணாம். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது தலைவரே. அந்த பொண்ணை கொன்னுட்டேன். அதான் உன் திறமை எனக்கு தெரியுமேடா. பரவாயில்ல தலைவரே, வச்சுக்கடா வச்சுக்க. ஒரு தடவை போடுறதுக்கு ஒரு போலீஸ்காரனை அனுப்புறேன். அந்த பரதேசிய அவரை தப்பிக்க விட்டுட்டான். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க தலைவரே? அவனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி? ஐயோ எப்படி தோத்தி வரானுங்க? உன்னை இழுத்து போட தப்பா நினைச்சாங்களா? ஓடி போயிருந்தோம்னா பெங்களூர் வந்துடும். அங்கிட்ட மாட்டினால ஓடி வா. எங்கடி இருக்கா? பக்கத்துல வந்துட்டேன். சீக்கிரம் வா. ஏய் ஏய் குடுங்கடா குடுங்கடா. டேய் எதுக்கு தோறதுக்கு சொல்லி தோறீங்கடா? லெஃப்டா இல்ல ரைட்டா? ஓடிங்க. சீக்கிரம் அந்த பொருள் எடு. போலீஸ்கார் போலீஸ்கார் 4 பேர் தோறறாங்க சார். ஏய் நில்லு நில்லு. டேய் எவனே புடிடா. மாமா பையனை கைய வைக்கிறீங்க. டேய் டேய் புடிடா. ஐயோ பேரண்ட மண்டையா. தள்ளுடா தாங்கல மண்டையா. தாங்கன ஒரு மாதிரி சுருளு சுருளா இருக்கு. உனக்காக தான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் டார்லிங். டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ எஸ் நா அதே சட்டை ஆனா மொட்டை தலையோட இப்படி யாராவது ஒண்ணாங்களா? பரபரப்பான சென்னை மாநகரத்துல ஒரு முட்டு சந்தை தேடி நானே என் டார்லிங்கை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வந்து மொட்டையாங்க சொட்டையாங்கன்னு போகடா. நாம கண்டினியூ பண்ணலாம். சரி பாத்து போ. சார் 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 காட்டு முன்னாடி பசங்களா இருக்காங்க. கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்து கூட்டு போயிடுங்க சார். அப்படியா? சரி வா. ஏய் ஜூனியர் ஏறு ஏறு ஏறு. உங்க வீட்டுக்காரன்னு தெரியாதுக்கா, இல்லன்னா தொடர்ச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. சாரிக்கா, நான் மன்னிச்சுக்கணா. கொஞ்சம் தள்ளி உட்காருமா. சே 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 சே. சார் என்ன சார்? நான் தான் ஏற சொன்னேன் இவங்கள. என்ன சார் இவனுக்குமா லிஃப்ட் தரீங்க? மோசமானவங்க சார் இவனுங்க. ஏய் எல்லாம் எங்க ஆளுங்க. இந்த டீமுக்கே நான் தான் தலைவன். அண்ணா இந்த சத்யா இங்க இல்லண்ணா, இங்க போயிட்டு இருக்கிறாண்ணா, தேடின்னு இருக்கேன். இங்க பாரு, உன்னை அடிக்கிறதுக்கோ அணைக்கிறதுக்கோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஓகேவா மாமா குட்டி? வா. ஏய் இது மினிஸ்டர் வீடு, இங்க எதுக்குடா எங்களை கூட்டு வரீங்க? ஓட்டு போடுறதுல ஆளை தூக்கிட்டு வரீங்க. எங்களை எதுக்குடா தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா. ஏய் தலைவரே, அவ ஃப்ரெண்ட தூக்கியாச்சு, இப்போ கொண்டு வந்துறாங்க. ஏய் கைய விடுறா, கைய விடுறா. விசாரிக்கட்டுமா? விசாரி. எங்கடா திருப்பதி? அங்கே தான் இருக்கு. என்ன நக்கலா? சொல்றா. சொல்லு. எங்க இருக்க சொல்றா? எங்க இருக்க சொல்றா? சொல்லு. சொல்றா. தேவரை விட்டுடா. அவளை கூட்டிட்டு போ. உன் ரூம்ல உன் ஸ்டைல்லே விசாரி. ஐயா வாழையா ஐயா வாழ சொல்லுங்க. ஐயா 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 நான் சொல்லிடுறேன், விட்டுருங்கய்யா, சொல்லிடுறேன், அவங்க விட்டுரு சொல்லுங்கய்யா. என்னடா எங்க வந்தீங்க? 100 நாள் வேலை திட்டத்தில் புல்லு பிடுங்க வந்தீங்களா? நான் புல்ல அடிச்ச புல்லுடா, என்ன பண்ண முடியாது.
இங்கதான் இருக்காரு. ஐயோ நான் இல்ல, நான் கொலை பண்ணல. அவனே அறுத்துக்கிட்டான். நீதான் அவனை அறுத்த. கான்ஸ்டேபிள் சார், கொலை பண்ண கத்தி அடியா. ஓகே சார். மாமா சாரி மாமா. ஏன் செல்லம்? உங்களுக்கு பிடிக்காத ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன்ல, இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் செல்லம்? நீ பண்ணு, நீ பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். தலைவருக்கு நியாயம். விடுதலை செய், விடுதலை செய். போடாதே, போடாதே. விடுதலை செய், விடுதலை செய். மனமரத்துல வவாலா. குடிக்காதன்னு சொன்னனே கேட்டீங்களா? இப்ப கோட வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. எப்பதான் என் பேச்சை கேட்பீங்க? குடும்ப சென்டிமெண்ட்ல அப்புறம் வச்சியா? உள்ள போ. அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். பெரிய தேச தலைவர் வாயா. அப்பா விடுங்க சார். சார் விடுங்க சார். தலைவர் அப்பா அப்பா விடுங்க அப்பா. அங்கே அழகாத கூட்டு போயா. போ. முடியா கோட்டு வந்துருச்சு. அப்பா திருப்பதி திருப்பதி திருப்பதி. யுவர் ஆனர், இவர் சாதாரணமான ஆளே இல்லை. பயங்கரமான சீரியல் கில்லர். ஒருவரின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதற்கான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன யுவர் ஆனர். இவருக்கு அதற்கான தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கொலை செஞ்சதா உங்க மேல குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா திருப்பதி? நான் ஒரு வக்கீல் யுவர் ஆனர். நான் ஒரு கலா ரசிகன். நீங்க கலா ரசிகனா கொலை ரசிகனான்னு இந்த வழக்கு முடியும் போது தெரியும். நீங்க கொலை செஞ்சீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் மதுப்பிரியர்கள் சங்கத்தின் தலைவன் யுவர் ஆனர். எங்க சங்கத்துல 1.5 கோடி குடிமகன்கள் உறுப்பினர்களா இருக்காங்க. எங்க சங்கத்தின் சார்பாக அரசாங்கத்துக்கு 10 அம்ச கோரிக்கைகளை வச்சோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினா இவங்க அடிக்கிற லட்சம் கோடி கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துருங்கிறதுனால அந்த உண்மையை வெளியே சொல்ல வக்கில்லாத இந்த அரசாங்கம். திருப்பதி, இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் பாத்துக்குவாங்க. நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையா?
இது 1.5 கோடி குடிமகன்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையே நடக்கும் தர்ம யுத்தம். இது தர்ம யுத்தமோ இல்ல கர்ம யுத்தமோ இருந்துட்டு போட்டோம். நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. இல்லை யுவர் ஆனர், நான் கொலை செய்யவில்லை, வேடிக்கை தான் பார்த்தேன். என்னை கொல்ல வந்தார்கள். அது அவர்களால் முடியாததால் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டு என் மீது கொலைப்பழி சுமத்தி விட்டார்கள். நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களை 15 நாள் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். சிறையில் என் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் மற்றும் ஏ கிளாஸ் வசதிகள் செய்து தர வேண்டும் யுவர் ஆனர். செய்யறது லோ கிளாஸ் வேலை, கேட்கறது ஏ கிளாஸா? ஐ அம் எ லாயர், ஏ கிளாஸ். உள்ள போங்க, கொடுப்பாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். அதான் கோர்ட் உத்தரவு குத்துச்சுல 6 மாசம் உள்ள வைக்க சொல்லி உள்ள மட்டும் வைங்க சார். அடிக்கிற உள்ள வச்சுக்காதீங்க. என்ன கேள்வி கேக்குறியா? உனக்கு தீர்ப்பு கொடுத்ததுல அது ஹைகோர்ட், இது மை கோர்ட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு கிச்சன்ல பிரச்சனை பண்றது, கக்கூஸ்ல ஆய் போறதுக்கு பிரச்சனை பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது போக உனக்கு அபீனு குவாட்ரு கஞ்சா ஏதாவது வேணா என்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். வேற யாரு மூலமாவது உள்ள வந்துச்சு 10வது நாள் காரியத்துக்கு பாடிக்குள்ள வீட்டுக்கு போகாது. கேள்வி கேட்கிறான் கேள்வி. நான் மட்டும் தான் கேள்வி கேட்கணும். நீ தான் குடியரசு சங்க தலைவன, கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிற குரல். இங்க நான் தான் ஜெயிலர். என்ன மீறி ஏதாவது குரல் வந்துச்சு நெரிச்சிருவேன். யோ சார், ஃபார்மாலிட்டி முடியா? சரி சார், இந்தாயா உன் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் எழுது. எல்லாம் தெரியும், பேனா கூட. உன் வயசு எழுது. ஏடா சிம்பிளா ஒரு கொலை பண்ணிட்டா பெரிய பிஸ்தாவா நீ? இந்த ஜெயில நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன லுக்கு லுக்கு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம். மதுப்பிரியர்கள் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே கொலை செய்தாரா அல்லது காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது மதுப்பிரியர்கள் சங்க உறுப்பினர்களிடம் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே. சாப்பிடுங்க. அம்மா, அப்பா கொலை பண்ணிட்டாராம்மா? ஆமாம்மா, அப்படிதான் சொல்றாங்க. அப்பா குடிப்பாருதாம்மா, ஆனா கொலைலாம் பண்ண மாட்டாங்கம்மா. அம்மா, அப்பாவை குடிக்காததானே சொல்றீங்க? கடையில விக்கிறனால தானம்மா அவர் வாங்கி குடிக்கிறாரு. விக்கிறவங்களை ஏமா விற்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்?